இப்போ இது எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான விஷயம், தொழுகையை நம்ம விடுறோம்ல, தொழுவாம விடுறோம்ல, அல்லாஹ்விடத்துல அதுக்கு மன்னிப்புன்னு ஒன்று இருந்திருந்தா போர்க்களத்தில் கொடுத்துருப்போம். இந்த நேரத்தில் தொழுகாம நீங்க இருக்கலாம், ஏன்னா இந்த இடத்துல அல்லாவுடைய தீனுக்கு டேமேஜ், ரசூல்லாவோட உயிர் போயிடும். சஹாபாக்கள் தொழுதுட்டு இருந்தாங்கன்னா ரசூல்லாவோட உயிர் போயிடும். ஆனா அதுக்கான பர்மிஷன் எல்லாம் கொடுத்தானா? கொடுக்கல. அதுதான் ஒரு நபித்தோழர் வந்து சொல்லுவார், தொழுகை வந்து எவ்வளவு முக்கியமானதுன்னு எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு, இந்த போர்க்களத்துல வந்து அல்லாஹ் இந்த சலுகையா கொடுக்குறான். எது? தொழுகை வந்து உன்னால வந்து கரெக்டா ஃபாலோ பண்ண முடியல, எதிரிகளோட சண்டை போடுறேன்னா பிரச்சனை இல்லை, சண்டை போட்டுட்டே தொழுவு, நடந்துட்டே தொழுவு, ஓடிட்டே தொழுவு, கையில வாள் வச்சுக்கோ, செத்தின சாவு, பின்னாடி அடிச்சானா பின்னாடி திரும்பி பார்க்க முடியுமா? தொழுகையில பார்க்க முடியாது. ஆனா தொழுவு. அம்பு வந்து வருதான்னு 4 பக்கம் சுத்தி பார்க்க முடியுமா? ஆனா தொழுவு. செத்து போயிரும், பிரச்சனை இல்லை, தொழுவுங்கிறோம். அப்போ எவ்வளவு தூரம் அல்லாஹ்விடத்துல அந்த தொழுகை வந்து வெயிட்டா இருக்கு. தொழுகை இன்னைக்கு முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறாங்க? வெள்ளிக்கிழமை தொழுதா சொர்க்கம், நாங்க களிமா சொல்லிக்கோங்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் எல்லாம் விடலை. இப்போ தொழுகையோட இம்பார்ட்டன்ஸ் இதில் எவ்வளோ இருக்கு? செத்தா சாவு, ஆனால் தொழுகையை விட்டுட்டு சாகாத, தொழுதுட்டு செத்துரு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அந்த அளவுக்கு தொழுகையோட இம்பார்ட்டன்ஸ் நாம புரிஞ்சுக்கணும்.